நம்ம எல்லாரோட லைஃப்லயுமே இந்த மாதிரி வந்து சில பேர் இல்லாம இருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா இருப்பாங்க. அவங்க யாருன்னா, அவங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுமோ? அவங்க இந்த விஷயத்துல கஷ்டப்பட்டுருவாங்களோ? இது இல்லன்னா அவங்களுக்கு கஷ்டமா இருக்குமே! ச்சே! இந்த சிச்சுவேஷன அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? நம்ம கண்டிப்பா ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு அவங்களுக்காகவே நம்ம வந்து ரொம்ப யோசிச்சு, யோசிச்சு வந்து அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்காக நம்ம யோசிச்சு எல்லாமே பண்ணுவோமே! அவங்க தான் அது. இதெல்லாம் பண்ணும்போது எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம தான் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு திரும்பி பார்ப்போமா? அந்த டைம்ல நம்மளும் வந்து ஏதாவது ஒரு பேட் சிச்சுவேஷன்ல இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்மளுக்கு உதவி கூட பண்ண வேணாங்க. பட் நம்ம வந்துட்டு நம்ம ஸ்ட்ரகிள்ஸ வந்து ஷேர் பண்ணும்போது, அது நம்மளுக்கு ஸ்ட்ரகிளா இருக்கா? இல்லையான்னு கூட அவங்களுக்கு தெரிஞ்சுதா? தெரியலையான்னு தெரியாது. ஆனா வந்துட்டு ஜாலியா இருக்க போலயே! ஹேப்பியா இருக்க போலயே! உனக்கு என்னம்மா? அப்படின்னு கேட்பாங்க பாருங்க. ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? அது அந்த கமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் வந்து செமையா நம்மளுக்கு வந்து ஹிட் ஆயிரும். கடைசியில நான் தான் அவுட்டா? அப்படிங்கிற புரிதல் வரும்போது ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும். அவ்வளோதான்.